தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 24ஆம் தேதி. பொங்கும் துதி. சங்கீதம் 119, 171. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். மெய்யான துதி ஒரு மகிழ்ச்சியின் அனுபவம். துதியோடு கவலையின் அடையாளங்கள் காணப்படாது. பொங்கி வரும் துதியின் பாத்திரங்களாய் மாறும் வழியை சங்கீதக்காரன் நமக்கு கூறுகிறார். கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்வதில்தான் சந்தோஷம் இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வாஞ்சியாய் இருக்கும்போது நாம் அவரை அதிகமாக உணர்ந்து கொள்ளும் நிலைக்கு வருகிறோம். தேவனை நாம் எப்பொழுதும் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அங்கீகரித்து அதிகமாய் பழக வேண்டும். தேவனை அங்கீகரிப்பது என்பது அவரோடு பேசுவதின் மூலமும் துதித்து ஆராதிப்பதின் மூலமும் அவருடைய வாக்கு தத்தங்களை உரக்க அறிக்கையிடுவதின் மூலமும் நம்மேல் அவர் பிரசன்னமாய் இருப்பதை உணர்ந்து கொள்வது. நாம் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் பொங்கும் துதிகள் வெளிப்படுகிறது. தேவன் உங்களிடம் பேசவும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் அனுதினமும் அனுமதியுங்கள். கர்த்தர் நம்மோடு பேச தம் வசனத்தை பயன்படுத்துகிறார். அவரது வசனங்களை கற்றுக் கொடுக்க சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு உணர்வுள்ளவர்களாய் இருக்கும்போது அவர் பேசுவதை கேட்க கற்றுக்கொள்ள முடியும். வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நேரம் எடுத்து தேவன் தனிப்பட்ட முறையில் உங்களை தொடும் வரை தியானித்து கொண்டே இருங்கள். அது வாக்குத்தத்த, உற்சாகப்படுத்தும், சீர்படுத்தும் அல்லது கடிந்து கொள்ளும் வசனமாக இருக்கலாம். வேதாகமத்தை படித்து முடித்த பின் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நினைப்பூட்டி சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவரது வழிகளை பின்பற்றும் போது உங்களால் துதிக்காமல் இருக்க முடியாது. தேவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை நாம் வளர்த்து கொள்ளும் போது அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நலமானதையே போதிக்கிறார் என்பதை விரைவில் கண்டு கொள்வீர்கள். துதிக்க என்ன ஒரு மெய்யான காரணம்? ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.